இன்றைய கதை. தலைப்பு: நித்திய சிரிப்பு, மகிழ்ச்சியான ஞானத்தின் கதை. பண்டைய சீனாவின் இதயத்தில் 3 துறவிகள், தங்கள் தொற்று சிரிப்பிற்காக வெகு தொலைவில் அறியப்பட்டவர்கள், ஒரு சிறிய கிராமத்தில் மகிழ்ச்சியை பரப்புவதற்காக ஒரு பயணத்தை மேற்கொண்டனர். கற்கள் பதிக்கப்பட்ட தெருக்களில் அவர்கள் நடந்து செல்லும் போது அவர்களின் சிரிப்பு எதிரொலித்தது. கிராமவாசிகளின் வாழ்க்கையைத் தொட்டு அவர்களை ஆர்வத்துடன் தங்கள் வீடுகளுக்குள் வரவேற்றது. இந்த துறவிகளின் மகிழ்ச்சிக்கான ரகசியத்தை தேடுவதற்கு அருகிலுள்ள கிராமத்திலிருந்து ஒரு குழுவை கியூரியாசிட்டி வழிநடத்தியது. துறவிகள் திறந்த கரங்களுடன் தங்கள் துயரங்களை பகிர்ந்து கொள்ள அவர்களை அழைத்தனர். ஒரு சிக்கலான தீர்வை வழங்குவதற்கு பதிலாக முதல் துறவி வெடித்துச் சிரித்தார், மற்றவர்களுடன் சேர்ந்து கொண்டார். ஆரம்பத்தில் குழப்பமடைந்த பார்வையாளர்கள் சிரிப்பு கேலி அல்ல, ஆனால் மகிழ்ச்சி உள்ளுக்குள் தங்கியிருக்கிறது என்பதை உணர்ந்தனர். துறவிகள் ஆழ்ந்த ஞானத்தை பகிர்ந்து கொண்டனர். மகிழ்ச்சி வெளிப்புறமானது அல்ல, அது ஒரு உள்பயணம். இது எல்லாவற்றையும் வைத்திருப்பது அல்ல, ஆனால் ஒருவர் வைத்திருப்பதை பாராட்டுவது. வாழ்க்கை உயர்வு மற்றும் தாழ்வுகளின் படலம் என்று அவர்கள் விளக்கினர். மேலும் நேர்மறையானவற்றில் கவனம் செலுத்துவதை தேர்ந்தெடுப்பது நீடித்த மகிழ்ச்சிக்கு வழிவகுக்கிறது. அறிவொளி பெற்ற பார்வையாளர்கள் புதிய ஞானத்தை எடுத்துக்கொண்டு புறப்பட்டனர். சிரிக்கும் துறவிகள் தங்கள் பயணத்தை தொடர்ந்தனர். அவர்கள் சென்ற ஒவ்வொரு கிராமத்திலும் புராண கதைகளாக மாறினர். அவர்கள் சவால்களை எதிர்கொண்டனர், ஆனால் உறுதியுடன் இருந்தனர். அனைவருக்கும் மகிழ்ச்சியை பரப்பினர். ஆண்டுகள் செல்லச் செல்ல துறவிகள் அழகாக முதிர்ந்தனர். அவர் வரவிருக்கும் புறப்பாடு பற்றிய செய்தியை பெற்றார். ஒன்று கூடி சிரித்துக் கொண்டே துக்கப்பட வேண்டாம் என்று நண்பர்களை வற்புறுத்தினார். ஆனால் பகிரப்பட்ட சிரிப்பை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். அவரது கடைசி மூச்சுடன் அவரது போதனைகளை மதிக்கும் தோழர்களால் சூழப்பட்ட அவர் வெளியேறினார். மீதமுள்ள துறவிகள் துக்கமடைந்தாலும் தங்கள் பணியை தொடர்ந்தனர். அவர்கள் துக்கமடைந்த ஒரு பையனை சந்தித்தனர். சோகம் இயற்கையானது, ஆனால் மகிழ்ச்சியான நினைவுகள் என்று அவருக்கு கற்பித்தார்கள். சிறுவன் இலகுவாகவும் மகிழ்ச்சியாகவும் அவர்களுக்கு நன்றி தெரிவித்து அவர்களின் போதனைகளை முன்னோக்கி கொண்டு செல்லத் தொடங்கினான். அவர்களின் இறுதி ஆண்டுகளில் ஒரு துறவி நெருங்கி வரும் முடிவை உணர்ந்தார். அமைதியுடன் அவர் சிரிப்பை பகிர்ந்து கொண்டார். அவரது மரபு நிலைத்திருக்கும் என்பதை அறிந்தார். கிராமவாசிகள் தலைமுறை தலைமுறையாக 3 சிரிக்கும் துறவிகளை நினைவு கூர்ந்தனர். அவர்களின் கதை உள்ளத்தில் மகிழ்ச்சியைக் கண்டறிவதற்கான உலகளாவிய அடையாளமாக மாறியது. சிரிப்புடன் வாழ்க்கைப் பயணத்தை தழுவுவதற்கு மக்களைத் தூண்டியது. உலகம் மாறும்போது கதை நீடித்தது. மகிழ்ச்சி என்பது ஒரு தேர்வு என்பதை மனிதகுலத்திற்கு நினைவூட்டுகிறது. 3 சிரிக்கும் துறவிகளின் கதை ஒரு காலத்தில் பண்டைய கிராமங்களுக்குள் மட்டுப்படுத்தப்பட்டது. காலத்தை கடந்தது, நவீன இதயங்களில் எதிரொலித்தது. பெரும்பாலும் இருண்ட உலகில் அவர்களின் சிரிப்பு நம்பிக்கையின் கலங்கரை விளக்கமாக இருந்தது. மரபு தொடர்ந்தது. வாழ்க்கையை மிகவும் தீவிரமாக எடுத்துக்கொள்ள வேண்டாம், எளிமையில் மகிழ்ச்சியை காணவும் மனித தொடர்புகளை மதிக்கவும் மக்களை வலியுறுத்தியது. மகிழ்ச்சி மற்றும் நிறைவுக்கான மனிதனின் உள்ளார்ந்த விருப்பத்தை கதை பேசியது. இந்த பொக்கிஷங்கள் எப்போதும் அடையக்கூடியவை, கண்டுபிடிப்புக்காக காத்திருக்கின்றன என்பதை வலியுறுத்துகிறது. எனவே 3 சிரிக்கும் துறவிகளின் கதை மகிழ்ச்சியை தேடவும், மகிழ்ச்சியை பரப்பவும், மனித உறவுகளின் அழகைப் போற்றவும் நம்மை ஊக்குவிக்கட்டும். ஒவ்வொரு புன்னகையிலும், ஒவ்வொரு சிரிப்பிலும், ஒவ்வொரு பகிரப்பட்ட தருணத்திலும் வாழ்க்கையில் மகிழ்ச்சியின் உண்மையான ஆதாரங்களை கண்டுபிடிப்போம். பார்த்ததற்கு நன்றி. தயவுசெய்து எங்கள் சேனலை குழு சேரவும்.